எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது எனக்கு அதிக ஆசீர்வாதம். அநேக சாட்சிகளை நான் கேட்கிறேன். கர்த்தரை தொட்டார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கென்றே இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்பது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம், என்னை அதிகமாய் பலப்படுத்துகிறது. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 ராஜாக்கள் 8:30 சொல்கிறது, உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். இஸ்ரவேல் என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருக்காய் வாழ வேண்டும், யெகோவாகிய தேவனை பின்பற்றுகிற ஒரு ஜனம். இன்றைக்கு எல்லா உலகத்தின் காரியங்களையும் விட்டு, இன்றைக்கு உங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவர்களெல்லாம் விட்டு கர்த்தர் உங்களை ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் உங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறபடினால் நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். சிலரெல்லாம் யோசிப்பாங்க, நாங்களாம் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரா, நாங்களாம் கர்த்தரிடத்தில் போய் புரையிட்டு அவர் எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பாரா, எங்களை விசாரிப்பாரா என்று சொல்லி சிலர் ஒதுங்கி நிற்பார்கள். சிலர் இடத்தில் கேட்பது உண்டு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்கள் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி ஊழியக்காரர்களை தேடி செல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தமது ஜனமாகிய இஸ்ரவேல் படும் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் வேதத்தில் உண்டு. அதில் ஒரு பெயர் என்ன தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயம் உன்னுடைய ஜெபத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். உன்னுடைய புலம்பலுக்கு அவர் பலன் கொடுப்பார். உன் கண்ணீருக்கு அவர் பலன் கொடுப்பார். உன்னுடைய வேதனைக்கு அவர் பலன் கொடுப்பார். உலகத்தில் இருக்கிற யார் உங்களுடைய பிரச்சனைக்கு செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செவி சாய்த்து உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 28:9 சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறோடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? வேதத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏனோ தானோ என்று ஜெபத்தில் கண்ட வார்த்தைகளை போட்டு அலப்பக்கூடாது. நம்முடைய ஜெபம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபத்தில் உபயோகிக்கிற வார்த்தைகளும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விடுவார்கள். எங்கே? ஜெபத்தில் உட்கார்ந்து கொண்டு இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விட்டு அப்படி ஆண்டவரை இப்படி ஆண்டவரை என்று சொல்லி வாய்க்க வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஜெபத்தில் உட்காருகிற நாம் நம்முடைய வார்த்தைகளை நிதானித்து யோசித்து பேச வேண்டும். காரணம், நாம் யாரிடத்தில் முறையிடுகிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு முன்பாக என்பதில் நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறதாம். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது உன்னுடைய ஜெபமும் கர்த்தருக்கு பிரியமாய் மாறுகிறது. வெறும் ஜெபிச்சா மட்டும் போதும் பிரதர், வேதத்தை தொடவே மாட்டாங்க. ஜெபமும் வேத வாசிப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. 1 மணி நேரம் வேதம் வாசித்தால் 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். 1/2 மணி நேரம் வேதம் வாசித்தால் 1/2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் என்ன தெரியுமா? அவசரத்தில் ஜெபம் மட்டும் போதும், ஜெபம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடக்கூடாது. நம்முடைய ஜெபம் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தம் ஜனமாகிய இஸ்ரவேலின் ஜெபத்தை நீர் கேட்டருளுவீராக. இன்றைக்கு என் பிள்ளைகள் ஏறெடுக்கிற இயேசு என்கிற நாமத்தில் என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாம் என் பிள்ளைகள் ஏறெடுக்கிறார்களோ அத்தனை காரியத்தை கர்த்தர் நீர் கேட்டு அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீங்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும், விரும்பினதை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதி, எல்லா இருளும் விலகி போகட்டும், தடைகளெல்லாம் நீக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதா. God bless you.